எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும். ஜீவகாருண்யம், சாகாவரம், மோட்சப்பாதையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்ம மனசில் நினைக்குது. ஜீவகாருண்யமே மோட்ச விட்டு திறவுகோல் அப்படிங்கிற ஒரு வாசகம் எப்போ நம்ம மனசில் பட்டுச்சோ அப்போவே எல்லா உயிரும் நம்மை போல அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த அன்பு உள்ள நமக்கு வந்துடும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தையெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய புலவர்கள் தலைவர்கள்லாம் இருக்கும்போது அதை நான் பேசுறதை விட அவங்க பேச நல்லா இருக்குங்கிறதுக்காக வாஸ்தவ பார்ப்பேன் ஐயா கிட்ட நான் எல்லாருடைய கொள்கையை அம்மா அவர் சொன்னார்கள். எல்லாருடைய இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு தான் முக்கியமானது. சிவகாரணியோடுக்கும் மிக முக்கியமானது. சிவகாரணியோடுக்கும் கடை செய்தால்தான் மரணமில்லா பெருவாழ்வை அடையும் என்பது ஐயாருடைய கொள்கை. பிற உயிர்களை தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் என்கிறார். அடுத்த உயிர்களுக்கு துடித்தால் நம்ம உயிரும் துடிக்க வேண்டும் என்கிறார் ஐயா அவர்கள். அதன்படி நடந்தது. ஐயாவுடைய சிவகாரணியத்தை கொள்கை படிப்படித்து நடந்தால் நம்ம ஐயாவுடைய கொள்கைப்பட்டிருந்தால் மரணமில்லா பெருவாழ்வை இலவாக அடையலாம் என்பது என்னுடைய விருப்பத்தில் நானும் அதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மற்ற எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனை பிரார்த்திப்போம். ஐயா வழி நடப்போம். இது தகவல் உங்களுடைய இல்லத்தில் நாங்கள் முழுவதுமாக சொல்லி பிரார்த்திக்கின்றோம். வெற்று வாய்ப்பு நிச்சயம் உண்டு. இது நிலைத்து நல்ல அருளோடும் செயலோடும் அன்போடும் சிரித்து ஓங்க ஒரு நிலைத்து இவன் மகிழோடு வாழ்வுற உகந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவோடும் அன்பில் குரு நிலைத்த சத்குரு எனும் இறைவா நின் குறைகள் பதம் போற்றி என்று பிரார்த்திக்கொண்டு நாளை தேர்தல் வெற்றிக்கு நாளை காலையில் இங்க அகவல் பாராயணம் வச்சிருக்கோம். பிரம்ம முகூர்த்த வேலையில 4:30 மணிக்கு வச்சிருக்கோம். காலையில வர முடியுமா உங்களுக்கு? சரி, 5 மணிக்குள்ள வாங்க. இங்க இருக்கிற நீங்க அல்பநடி 5 மணிக்கு வாங்க எல்லாரும். பிரம்ம முகூர்த்தம் வச்சிருக்கோம். அகவல் பாராயணம் வச்சிருக்கோம். சீக்கிரம் 6:00 6:30. அதனால அவர்கள் திருமதி ஏஆர் மாலட்சுமி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி சட்டசபையில் அனுப்பும்படி நம்முடைய அகவல் பாராயணம் வைகாசி 11 சரியாக அந்த நேரத்தில் சத்தியஞான சபை திறப்புலா நடைபெறுகின்றது. அதிகாலையில் 4 மணிக்கு அங்கே அருட்பெரும் ஜோதி அகவல்லாம் நடைபெறும். நீங்கள்லாம் இது பண்ணணும். கொடியேற்றுபவர் தயவு திரு ஜவஹர்லால் ஐயா அவர்கள். கட்டிட திறப்புல திறந்து வைப்பவர் தயவு திரு மேட்டா நித்யானந்தம் திண்டுக்கல். 7:30 மணி முதல் காலை சுற்றுடைய முடித்த பிறகு திரு அடுப்பா பாடுவர்கள் சன்மார்க்க அன்பார்கள் கடவுள் வாழ்த்து தயவு செல்வி தயாமதி இருக்காங்க. காலை 10 மணிக்கு சத்தியஞான தீபம் ஏற்பவர் தயவு திருமதி சண்முகவள்ளி முடித்த பிறகு சத்விசார் நம்ம அம்மாவுடைய தலைமையில் தான் நடைபெறுது. தயா நிறைமதி திருமதி ஏஆர் மகாலட்சுமி அவர்கள் முதல் நிகழ்ச்சி வெற்றி பாகை சூடிய பின்பு முதல் நிகழ்ச்சி ஆக அது அமையும், நிச்சயமாக அமையும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த வெற்றி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு அனைவரும் வருக 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 என்று ஒன்று கூடி தேர இருக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தான் தேர் வரும். 1-2 ஆளுநர் இருந்தால் தேர் ஆகாது. அதனால் ஒரே மனதாக அகவல் அருட்பா ஜோதினா ஓதினால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வெற்றி நிச்சயம். ஆமாம், வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். அம்மாவுக்காக சரி, பாருங்க. திருமாலின் தேவினி திருவே எங்கள் இல்லம் வருவாயே. திருமாலின் தேவினி திருவே
பாதம் எங்கும் தவழும் இனிய பொற்பாதம் எங்கள் இல்லத்தில் தவள வேண்டும் எங்கள் இல்லத்தில் தவள வேண்டும் பிள்ளைகள் எத்தனை பிழைகள் செய்தாலும் பிள்ளைகள் எத்தனை பிழைகள் செய்தாலும் தள்ளிய வெறுப்பது தாய் தனக்களவோ தள்ளிய வெறுப்பது தாய் தனக்களவோ திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருமாலின் தேவினி திருவே எங்கள் இல்லம் வருவாயே உள்ளம் உவந்து ஒரு பிடி செல்வம் உள்ளம் உவந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி கொடுப்பாய் வெள்ளிக்கிழமையில் அள்ளி கொடுப்பாய் வெள்ளிக்கிழமையில் அம்மா உன்னை வேண்டிய நின்றோம் அம்மா உன்னை வேண்டிய நின்றோம் அருளோடு பொருளும் தருவாய் நீயே அருளோடு பொருளும் தருவாய் நீயே திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருமாலின் தேவினி திருவே எங்கள் இல்லம் வருவாயே எங்கள் இல்லம் வருவாயே எங்கள் இல்லம் வருவாயே கருவில் கலந்த துணையே என் கண்ணீரில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே என் உருவில் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே என் உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே விஞ்ஞான சித்தியளித்த பெருங்கருணை தேவே உலக திரளெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது என்றே வாயே பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளத்தாளே இப்பொழுது வெற்றி பெறுவதற்கு ஜோதி வழிபாடு ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழி அலை தூங்கி வைத்த கடந்தளங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராயன் வாழி சிவஞான வழி குற்றம் புரிதல் எமக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உமக்கு இயல்பே சிற்றம்பளவாய் செப்பும் முகமன் யாதுள்ளது எற்றந்தடியே சிந்தைகளை தெளிவுற்று அச்சம் புயலிட்டு இச்சை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமி வாழியன் ஆண்டவன் வாழியன் கோணரும் வாழி என்றும் வாய்மை எண்ணாதன் மலர்பதங்கள் வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி வான்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருமதியார் மகிழ்ச்சியாளர்கள் மாபெரும் வெற்றி வாகை சூடி சட்டசபையில் நிச்சயமாக போவார் என்று வாழி வாழி என் ஆண்டவன் போனார்கள் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானையும் வரத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏற்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை